வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை செந்தில் ஜெகநாதன் எழுதியிருக்கும் அநாகத நாதம் என்னும் சிறுகதை. முகூர்த்த நாள் என்பதால் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சுபகாரியங்களுக்கு செல்லும் பயணிகளால் தழும்பிக் கொண்டிருந்தன. நிலையத்தில் இருக்கும் வேப்ப மரத்தடியில் இளம் பெண் ஒருத்தி தன் எதிரில் நின்றிருந்த மனிதரிடம் கரங்களை அசைத்து ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அணைசையில்லாத நாதஸ்வரம் போல நீண்டிருந்த ஜடை அவளின் ஒவ்வொரு அசைவுக்கும் துள்ளிக் கொண்டிருந்தது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சாமிநாதனின் கவனத்தை கலைப்பதைப் போல வந்த ஆரன் சத்தம் கேட்டு முகத்தை திருப்பினான். சிதம்பரத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்து மிகுந்த வேகத்துடன் நிலையத்திற்குள் நுழைந்தது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் சில நொடிகள் கூட நிலையத்தில் நிற்காது என்பதை புரிந்து கொண்டு பேருந்தை நோக்கி விரைந்தான். படிக்கட்டுகளில் வேட்டிகளும் பேண்ட்டுகளும் ஏறும் வழியை மறித்து நின்று கொண்டிருந்தன. சாமிநாதன் புலிப்பாய்ச்சலாக ஓடி வந்து ஏறிக்கொண்டான். அவன் அப்படி ஓடி வந்து தொற்றியதும் அதை பக்க கண்ணாடி வழியே பார்த்த ஓட்டுநர், "யோவ், ஏன் வண்டியில உழணும்னு வேண்டுதலா உனக்கு?" என்று கத்தினான். சாமிநாதனுக்கு அது காதில் விழவில்லை. ஆனால் அதை கேட்டவர்கள் எல்லோருமே சாமிநாதனை ஒரு கணம் கேலி கலர்ந்த பார்வையுடன் பார்த்தனர். பேருந்து நகரத் தொடங்கியதும் கூட்டத்தின் வியர்வையும் புழுதியும் கலந்து வெக்கை மனம் நாசியை நெளியச் செய்தது. ஒருவர் காலில் படாமல் இன்னொருவர் கால் வைத்தாக வேண்டிய நெரிசலில் நாதஸ்வர உரையோடு நிற்க முடியாமல் தடுமாறி நின்று கொண்டிருந்தான். மேலே இருந்த கம்பியை இறுக்கமாக பிடித்து கொண்டான். கம்பியில் துளை இருப்பதாக கற்பனை செய்து சரி கம பதனிசா என விரல்களால் நாதஸ்வரத்தை பிடிப்பதைப் போல பாவித்து மனத்துக்குள் ஒரு ராகத்தை ஆலாபனை செய்யத் தொடங்கியவன் மின்சாரத்தில் கைப்பட்டதைப் போல வெடுக்கென இழுத்து கொண்டான். பின்னால் நின்றிருந்த பெரியவர் அவன் தோளில் மாட்டியிருந்த நாதஸ்வர உரையை ஏற்கனவே பழகிய உரிமையோடு வாங்கி லக்கேஜ் வைக்கும் இடத்தில் தூக்கி வைத்தார். "இறங்கும் போது எடுத்துக்கலாம், சிரமப்படாதீங்க" என்றார். எனது குடும்பத்தின் அத்தனை வளமைக்கும் பெருமைக்கும் காரணமாக இருந்த நாதஸ்வரம் தன்னை விட்டு நிரந்தரமாக பிரியப்போவதை இப்போது ஒரு சிறிய பிரிவின் மூலம் ஒத்திகை பார்க்கிறேன். இந்த பரம்பரையில் நாதஸ்வரத்தை விற்ற ஒரே ஆள் நான்தான் என்ற அவப்பெயர் வருங்காலத்தில் கிடைக்கக்கூடும். ஆனால் அவப்பெயரை விடவும் பைத்தியமாகி சாகாமல் இருப்பது முக்கியம் என நினைத்து கொண்டான். நடத்துனர் டிக்கெட் கொடுத்துவிட்டு கடந்தார். 2 நிறுத்தங்களுக்குப் பிறகு முன்னே இருந்த சீட்டிலிருந்து ஒரு குடும்பம் இறங்கியதும் அவனுக்கு உட்கார இடம் கிடைத்தது. மேலே வைக்கப்பட்டிருந்த நாதஸ்வர உரையை பார்க்கும்போது இழுத்து போர்த்தி கொண்டு தூங்குவது மாதிரி நடிக்கும் குழந்தையைப் போலிருந்தது. புன்னகை செய்து கொண்டான். விடுமுறைக்கு வந்த குழந்தை விழித்து கொண்டிருக்கும் போது ஊருக்கு போக மறுக்கும் என்பதால் உறங்கும் போது அழைத்துச் செல்லப்படுகிறது என்றொரு எண்ணமும் வந்து அவனை துணுக்குறச் செய்தது. நாதஸ்வர உரையை உடனே எடுக்க முடியாது போலிருந்தது. 2 நிறுத்தங்கள் கடந்த பிறகு எடுத்து மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அருகில் இருந்தவர் 3/4 பங்கு இருக்கையில் நிரம்பியிருந்தார். சாமிநாதன் ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே விழுந்து விடுவது போல நெளிந்தவன் எதிர்சீட்டு கம்பியை பிடித்து கொண்டான். நின்று கொண்டிருக்கும் போது இருந்ததை விட உட்கார்ந்தபோது மேலும் 2 மடங்கு கூட்டம் அதிகமாய் தெரிகிறது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். குளிர்ந்த காற்று தலையை தடவி விட்டது. முடிகள் நிமிர்ந்து காற்றுக்கு சலாம் வைப்பதைப் போல பறந்தன. களைப்பில் அப்படியே உறங்கிப் போனான். அவனது அப்பாவும் தாத்தாவும் புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர்கள்.
சாமிநாதனுக்கு முன்பு 6 குழந்தைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்து இறந்து போயின. 7ஆவதாக சாமிநாதன் பிறந்தபோது அவனது தந்தைக்கு 55 வயது ஆகியிருந்தது. கண்ணில் எழுத்து மறைவதற்குள் தான் கற்றறிந்த கலையை புதல்வனுக்கு கற்பிக்க நினைத்தவர் முதலில் அவனுக்கு வாய்ப்பாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சரளி வரிசையை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு அதிகாலையில் இடது மார்பை பிடித்துக்கொண்டு தரையில் சாய்ந்தவர் பின் எழவில்லை. தந்தையின் மரணத்திற்கு பிறகு சாமிநாதன் நாதஸ்வரம் பயில்வதற்காக தலச்சங்காட்டில் இருந்த வித்வான் ஒருவரிடம் அனுப்பி வைக்கப்பட்டான். அவர் ஒரு வகையில் சாமிநாதனின் அப்பா வழி சொந்தம் என்பதால் சாமிநாதனுக்கு தனி கவனம் எடுத்து கற்றுக் கொடுக்க நினைத்தார். ஆனால் சாமிநாதனுக்கோ கற்றுக்கொள்வது மொழி தெரியாத ஊரில் வழி தேடுவதைப் போல இருந்தது. தலச்சங்காட்டார் நாதஸ்வரம் பயிற்றுவிப்பதில் நிபுணராக இருந்தார். அவரது மாணவர்கள் உலகம் முழுவதிலும் விரவி இருந்தனர். அவரிடம் இருந்தாலே பிள்ளைகள் மேதைகளாகி விடுவர், அத்தனை கைராசிக்காரர் என்ற பெயரும் அவருக்கு இருந்தது. தலச்சங்காட்டார் சரளியே ஆயிரக்கணக்கில் உண்டு பண்ணி வைத்திருந்தார். கற்றுக்கொள்ளும் மாணவர்களின் கை பக்குவத்திற்கு ஏற்றவாறு சொல்லிக் கொடுப்பார். மற்ற பிள்ளைகள் அடி அடியாக உள்வாங்கி மனனம் செய்து விடுவார்கள். சாமிநாதனிடம் வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததை சொல்லி கேட்கும்போது அவனது மனத்தை ராட்சச கருப்பு திரை ஒன்று மூடிக்கொள்ளும். அந்த சமயங்களில் அவனுக்கு உயர்த்த உள்ளங்கையில் சிவப்பு கோடாக பழுக்கும் அளவிற்கு வாத்தியாரின் பிரம்பு தினமும் மடேர் மடேர் என்று விழுந்து கொண்டே இருந்தது. அடி உதையும் வசபு சொற்களும் ஒருவருக்கு எதையும் கற்றுக் கொடுத்து விடாது. மாறாக ஆர்வமும் உள்ளுணர்வுமே எதையும் வளர்த்தெடுக்கும் என்பதை நன்கு உணர்ந்த தலச்சங்காட்டார் அவனது அம்மாவை வரவழைத்து, இந்த பையனுக்கு இசை வராது, இவனுக்கு நாதஸ்வரம் கற்றுக் கொடுத்தா நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான், வேற வேலைக்கு சேர்த்து விடுங்க என்று சொன்னார். தாயாருக்கு அது தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. கணித பாடத்தை புரிந்து கொள்ள முடிந்தால், ஆங்கில வார்த்தைகளை உள்வாங்க முடிந்தால் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பவும் போகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தை நினைத்தாலே அவனது உடல் விதிர்த்து விடுகிறது. இந்த நிலையில் ஊருக்கு வந்ததும் அம்மாவிடம் எனக்கு இது வேண்டாம் வேண்டும் என தீர்மானமாக எதையுமே சொல்ல இயலாமல் அம்மாவே ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று காத்திருந்தான். பிள்ளை இப்படியே இருந்தால் குட்டிச்சுவரின் மேல் உறங்கும் கோழியைப் போல் ஆகிவிடுவானோ என்று பயந்தாள் தாய். அவனது அப்பாவின் நண்பர் ஒருவரை பார்த்து அவனது நிலையை எடுத்துச் சொல்லி உதவி கேட்டாள். அவர் இரக்கப்பட்டு அந்த ஊரிலேயே பெரிய வித்வானான வைத்தியநாத சுவாமியிடம் உதவியாளராக சேர்த்து விட்டார். தனியாக பாடம் என்று எதுவும் கிடையாது. அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். கச்சேரிக்கு சென்று அவர் வாசிப்பதை ஆழ்ந்து கவனிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இவனது நடவடிக்கை பிடித்து போனால் ஒருவேளை அவரே இவனை அமர்த்தி பல நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடும். இதுதான் சேர்த்து விட்டவர் சாமிநாதன் அம்மாவிடம் சொன்னது. அதற்கு அவள் பெரிய புண்ணியம் என்று சொல்லி அவர் காலில் விழுந்தாள். வைத்திக்கு முன் எழுந்து அவர் கண் விழிக்கும் போது வாய்க்கொப்பளிக்க சொம்பில் தண்ணீர் வைத்து அவர் குளித்து முடித்து வருவதற்குள் காரை துடைத்து சுத்தம் செய்து வாசல் படிக்கட்டில் இறங்கியதும் அணிந்து கொள்ள காலணிகளை எடுத்து வைத்து பிளாஸ்கில் காபி ஊற்றி சுதிப்பெட்டியை பின்சீட்டில் வைத்து வாத்தியத்தை உரையில் போட்டு தயாராக வைத்து நெற்றியில் விபூதி அணிந்து பக்தி சிரத்தையுடன் காத்திருப்பான். பட்டு வேட்டி, பட்டு ஜிப்பா, கையிலும் கழுத்திலுமாக தங்கச் சங்கிலிகள், நெற்றியில் திருநாகேஸ்வரம் குங்குமம், காதுகளில் சிவப்பு கல் கடுக்கன், அறையிலிருந்து வெளிப்படும் போதே புறப்படும் ஜவ்வாது மணம், வாய் நிறைய தாம்பூலம், உப்பிய கன்னத்தில் வெளிநாட்டு பவுடர் என வீட்டிலிருந்து கமகமவென வெளிப்படுவார். அவனது ஏற்பாட்டில்
அவருக்கு இருக்கும் திருப்தியின் அளவிற்கு புன்னகை செய்வார். வைத்தியநாத சுவாமி கச்சேரிக்கு தகுந்தபடி ராகங்களை வாசிப்பார். கோவில் உற்சவங்களுக்கு என்றால் கீர்த்தனைகளையும் ராகங்களையும் முறையான ஆலாபனையுடன் வாசிப்பார். திருமண விழா என்றால் துரிதகதி கீர்த்தனைகளையும் சில திரைப்பட பாடல்களையும் வாசிப்பார். ரசிகர்களுக்கு ஏற்ற முறையில் வாசிப்பதால் சுற்று வட்டாரங்களில் அவர் நன்கு அறியப்பட்ட நாதஸ்வரக்காரராக இருந்தார். சாமிநாதனின் கண்களுக்கு மனத்தோடு தொடர்பிருந்ததே தவிர அவன் காதுகளுக்கும் மனத்துக்கும் வெகு தூரமாக இருந்தது. கோவில் கச்சேரிகளில் வாசித்துக் கொண்டிருக்கும் போது சாமிநாதன் பலமுறை தாளத்தை தவறாக போட்டு விடுவான். ஒரு முறை தேவகாந்தாரி ராகத்தில் வைத்தியின் நாதஸ்வரம் கருப்பு மெழுகுவர்த்தியாய் உருகி கொண்டிருந்தது. எதிரில் அமர்ந்திருந்த எல்லோரும் அதில் திளைத்துக் கொண்டிருந்தார்கள். தவில்காரர் கூட பேருக்கு தட்டி கொண்டிருந்தாரே தவிர நாதஸ்வரத்துக்கு மேலே ஒலி எழுப்பவில்லை. ஆலாபனையை முடித்துவிட்டு பல்லவிக்கு வரும்போது மொத்த கூட்டமும் நிமிர்ந்து அமர்ந்தது. அப்போது கண்டகதி திரிபுடை தாளத்தில் அவர் வாசித்துக் கொண்டிருக்க இவனது கைகளோ ஆதி தாளத்திலேயே தட்டி கொண்டிருந்தன. முன்வரிசையில் இருந்த சங்கீத நுட்பங்களை தெளிவுற அறிந்தவரான விழா கமிட்டி தலைவரின் முகம் கோணியது. அதை வைத்தியும் பார்த்துவிட்டார். சீவாளி மாற்றிவிட்டு துண்டால் முகத்தை துடைத்து கொண்டே யாரும் அறியாமல் தவில்காரரின் குச்சியை எடுத்து சாமிநாதனை ஓங்கி இடித்தார். விழாவை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். இது எல்லாமே மின்னல் வேகத்தில் கச்சேரிக்கு இடையே நடந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் தவிழுக்கு தனி ஆவர்த்தன நேரம் கொடுத்துவிட்டு பின்னே சாமிநாதனிடம் கையை நீட்டினார் வைத்தி. சாமிநாதன் பயபக்தியுடன் வெற்றிலை செல்லத்தை பிரித்து கொடுத்தான். வெற்றிலை காம்பை நீக்கிவிட்டு சுண்ணாம்பை தடவியவருக்கு விரல்களில் சுண்ணாம்பு வித்தியாசமாக பொறுபொறுப்பாக இருக்க சாமிநாதனை முறைத்து பார்த்து, வாசன சுண்ணாம்பு எங்கேடா தண்டத்தி வெட்டி என்று உள்ளே கடுமையும் வெளியே புன்னகையுமாக தொண்டைக்குள் இருந்து மெதுவாக கேட்டார். சாமிநாதனுக்கு சிறுநீர் பிரிந்து விடுவதைப் போல பயம் வந்துவிட்டது. அண்ணே வீட்லையே வச்சிட்டு என்று அவன் சொல்லி முடிப்பதற்கு முன் துண்டால் முகத்தை துடைப்பது போல உள்ளே வெற்றிலை பெட்டியால் அவன் முழங்கையில் ஓங்கி ஒரு இடி கொடுத்தார். சாமிநாதனுக்கு நீர் தழும்பி கண்ணெரிச்சல் வந்துவிட்டது. அன்றைக்கு கச்சேரி முடிந்து காரில் வரும்போது பொறி கலங்க வைக்கும் அறை ஒன்றும் சில தஞ்சாவூர் கெட்ட வார்த்தைகளும் கிடைத்தன. குருவிடம் கிடைத்த அனுபவங்களும் வயதின் ஏற்றமும் அவனை உந்தித் தள்ள அவ்வப்போது தன்னுணர்வு பெற்றவனாக வீட்டில் இருக்கும் நாதஸ்வரத்தை எடுத்து அன்று குருநாதர் வாசித்த ராகத்தை முயன்று பார்ப்பான். அக்கம்பக்கத்தினரில் பெரும்பாலானோர் வாத்தியக்காரர்கள்தான் என்பதால் அவன் வாசிக்க ஆரம்பித்ததுமே கேட்பவரின் முகம் நெளியும். அந்த ஒளியை சகிக்க முடியாமல் காதுகளை பொத்திக் கொள்வார்கள். அப்பம் வேற கொலை பண்றதுக்காகவே நாதஸ்வரத்தை கையில் எடுத்திருக்கான் என அவன் தெருவில் நடந்து போகும்போது பகிரங்கமாக திட்டுவார்கள். கீர்த்தனைகளும் ராகங்களும் மனத்தில் இருந்தாலும் கைக்கு வரவில்லையே என்ற ஏக்கம் குளவியாகி மனத்தை கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போதெல்லாம், ஐயோ நான் ஏன் பிறந்தேனோ, எனக்கு எதுவுமே சரியா வரமாட்டுதே என்று உள்ளுக்குள் புழுங்கி அழுவான். பல சமயங்களில் நாதஸ்வரத்தை வாசிக்க கையில் எடுத்தாலே மணிக்கட்டுகள் நடுங்க ஆரம்பித்தன. கரங்கள் அசைவே கொடுக்காமல் மரத்துப் போவதைப் போல உணர்ந்தான். சட்ஜத்திலிருந்து ரிஷபத்துக்கு விரல்கள் நகராமல் துளைகளின் மீது ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டப்பட்டதைப் போல கிடந்தன. அவனுக்கு ஒரு வரியை சுதியோடு வாசிப்பதே ஓடும் குதிரையின் மேல் நின்று கொண்டு சவாரி செய்வதைப் போல இருந்தது. தெருக்காரர்களின் நகைப்புக்கு பயந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த காளியம்மன் கோவிலுக்கு சென்று அதிகாலையிலேயே பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். விடிவதற்கு முன் சென்று வாசிக்கத் தொடங்கி ஊர் துயில் களையும் முன் வீட்டிற்கு வந்தான். ஓரளவிற்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டு
குருநாதரிடம் ராகங்கள் குறித்தும் நுணுக்கங்கள் குறித்தும் கேள்வி கேட்கத் தொடங்கினான். அவன் கேட்பது ஆச்சரியமாக இருப்பினும் அவனது கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதில் சொல்வார். சில நாட்களில் அவரே அவன் கையில் வாத்தியத்தை கொடுத்து வாசிக்கச் சொன்னார். நடுங்கும் கரங்களில் அனலாய் உருளும் நாதஸ்வரத்தை விரல்களே மணமாகி அழுந்த பற்றி கொண்டு வாசிப்பான். பிழையாக அவன் வாசித்த இடங்களை வைத்தி சுட்டிக்காட்டி திரும்ப வாசிக்கச் செய்வார். நாளடைவில் ஓரளவிற்கு சமாளித்து வாசிக்க முடியும் என்ற நிலைக்கு வந்திருந்தான் சாமிநாதன். ஐப்பசி மாத உற்சவத்தில் சுவாமி ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. இரண்டாவது நாதஸ்வரமாக சாமிநாதனையே வாசிக்கச் சொல்லியிருந்தார். அன்றைக்கு அச்சமும் ஆனந்தமும் சாமிநாதனை ஒருங்கே அணைத்துக் கொண்டிருந்தன. தெற்கு வீதியில் ஊர்வலம் நுழைந்தது. முன்னாள் கலெக்டரும் இந்நாள் கோவில் காரியதர்சியுமான முக்கியஸ்தரின் வீட்டின் முன் தீபாராதனைக்காக சுவாமி வாகனம் நின்றது. தவில்காரர் கோர்வையை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆபேரி ராகத்தில் நகுமோமு வாசிக்கலாம் என சுவாமிநாதனிடம் சொல்லி வைத்திருந்தார் வைத்தி. தவில்காரர் நடை வாசித்து நாதஸ்வரத்திற்கு எடுத்துக் கொடுக்கும் இடத்தில் வைத்தி நாதஸ்வரத்தை வாயில் வைத்து வாசிக்க எத்தனிக்கும் போதே சாமி அவரை முந்திக் கொண்டு வாசிக்கத் தொடங்கினார். வைத்தி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உடன் வாசித்தார். ஒற்றையடி பாதையில் ஓட்டத் தெரியாதவன் அருகில் சைக்கிள் ஓட்டுவதைப் போல மிக கவனமாக அவர் சரி செய்து வாசித்துக் கொண்டிருந்தார். திடீரென சாமியின் நாதஸ்வர சுதி தாறு மாறாக விலகி ஓடி அடிபட்ட வலிதாங்க முடியாத மயிலின் அகவலாக அபசுரமாக கேட்கத் தொடங்கியது. காரியதரிசி தன்னை மீறி சிரிக்க ஒற்றை வெடியின் தீப்பொறி சர வெடியை பற்ற வைத்ததைப் போல சுற்றியிருந்த கூட்டமும் அதிரச் சிரித்தது. சாமிநாதன் மேலும் கைகள் நடுங்கி பூனை அழுவதைப் போல விட்டு விட்டு வாசித்துக் கொண்டிருந்தான். வைத்தியநாத சுவாமிக்கு உடலிலிருந்து மொத்த குருதியும் மண்டைக்கு ஏறியது. தன் கையை ஓங்கி அவன் கையிலிருந்த வாத்தியத்தை வெடுக்கென தட்டிவிட்டார். சீவாளி மோவாயில் இடிக்க வலிதாங்காமல் முகத்தை பிடித்தான் சாமிநாதன். நாதஸ்வரம் பொத்தென கீழே விழுந்தது. வெறி வந்தவரைப் போல அவனை சரமாரியாக தாக்கத் தொடங்கினார். கூட்டத்தினர் அவர்களுக்கு இடையே புகுந்து விலக்கிவிட்டனர். வைத்திக்கு மூச்சு வாங்கியது. அவரது மூச்சு சத்தத்தை விட வேகமாக சாமிநாதனின் மூச்சு சத்தம் கேட்டது. அதை கேட்டு மேலும் கொதிப்படைந்தவராக ஓடிச் சென்று அவனை எட்டி உதைத்தார் வைத்தி. நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு வாத்தியக்காரனுக்கு பிறந்தவனாடா கம்நாட்டி பயலே என்று ஆவேசமாக அவனை நோக்கி ஓடினார். அவருக்கு அவன் அபஸ்வரமாக வாசித்ததை காட்டிலும் தன் கண் அசைவுக்கு முன்னரே வாசித்து விட்டானே என்ற கோபம்தான் அதிகமாக இருந்தது. கூட்டத்தினர் வந்து விளக்க பார்த்தும் வைத்திக்கு ஆவேசம் குறையவில்லை. இன்னும் 2 உதைகள் விட்ட பிறகே அவர் கால்கள் நிலத்தில் ஊன்றின. அவன் தடுமாறி விழப்போன போது அவனது வேட்டி அவிழ்ந்து கீழே சரிந்தது. கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதை அவன் இடுப்பில் சுற்றி கட்டிவிட்டார். சாமிநாதனுக்கு உடம்பில் இருந்த மொத்த இரத்தமும் சுண்டியதைப் போல ஆகிவிட்டது. சுற்றியுள்ள எல்லோர் கண்களிலும் அவன் காயத்துடனும் அவமானத்துடனும் நிற்க முடியாமல் நின்று கொண்டிருந்தான். ஏதோ நினைவுக்கு வர கீழே கிடந்த நாதஸ்வரத்தை பார்த்தான். மண் ஒட்டி கீழே கிடந்த நாதஸ்வரத்தை பார்க்கும்போது தன் அப்பாவை யாரோ அடித்து தெருவில் போட்டதைப் போல தோன்றியது. பதறி ஓடிப்போய் நாதஸ்வரத்தை கையில் எடுத்துக் கொண்டான். நெஞ்சில் நாதஸ்வரத்தை அணைத்துக் கொண்டு கூட்டத்திலிருந்து ஓடத் தொடங்கினான். நிழலும் துணையற்ற இருட்டை அடைந்தபோது அவமானத்தின் கைகள் அதன் மீதிருந்த பிடியை சற்று தளர்த்தின. அன்றைக்கு வீட்டுக்கு வந்ததும் முடிவெடுத்தவன்தான். அதிலிருந்து நாதஸ்வரத்தை தொடுவதே இல்லை. அம்மாவிடம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, எனக்கு நாதஸ்வரம் வாசிக்க வரல, நான் வேற ஏதாவது வேலைக்கு போறம்மா என்று சொன்னான். தாயாரால் மகனை தடுக்க முடியவில்லை. சட்டைநாதர் கோயிலுக்கு அருகில் இருந்த ஒரு ஓட்டலுக்கு சப்ளையர் வேலைக்கு போனான்.
சில நாட்கள் எல்லாவற்றையுமாக மறந்து வேலைக்கு போவதும் வருவதுமாக இருந்தான். ஒரு நாள் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறும் போது கோவிலிலிருந்து நாதஸ்வர ஓசையும் தவிழும் அவனுக்கு கேட்டது. உச்சி முடியை வெடுக்கென பிடித்து இழுத்ததைப் போல அதிர்ந்து நின்றான். மின்விசிறிக்கு கீழே நின்றிருந்தாலும் உடல் வியர்த்து நடுங்கியது. உணவு மேஜைகளுக்கு நடுவே சாம்பார் வாளியுடன் பொத்தென மயங்கி விழுந்தான். மறுநாளிலிருந்து கோவிலை கடந்து கடைக்கு நுழையும் போதெல்லாம் ஒருவித நடுக்கம் அவனுக்குள் புகுந்து கொண்டது. மிரட்சியான பார்வையும் அச்சம் படர்ந்த பேச்சுமாக இருந்தவனை பார்த்த அம்மா முனீஸ்வரன் கோயிலில் தாயத்து மந்திரித்து கையில் கட்டிவிட்டாள். நாளாக நாளாக கோவிலில் இருந்து கேட்கும் வாத்தியம் இவன் காதுகளுக்கு மிகவும் அருகில் கேட்க ஆரம்பித்தது. அந்த சமயங்களில் அந்த சத்தத்தையே கேட்காமல் இருப்பதற்காக சமையல் கட்டில் போய் நின்று சமையல்காரரிடம் ஏதேனும் வலிய பேச்சு கொடுப்பான். சமையல் கட்டினுள் பாத்திரங்களின் உருட்டல் சத்தங்களையும் குழம்பு கொதிக்கும் ஒளியையும் தவிர வெளியிலிருந்து வரும் வேறெந்த சத்தமும் கேட்காது. வீட்டிற்கு வந்தால் நடுக்கூடத்தில் மூலையில் துணி போட்டு நிறுத்தி வைத்திருக்கும் நாதஸ்வரம் இருக்கும். பூசைகள் செய்யாது நெடுநாட்கள் துணியால் மூடி வைத்திருக்கும் தெய்வச் சிலையைப் போலத் தோன்றும். ஏண்டா, தலைமுறை தலைமுறையா ராகங்களும் கீர்த்தனைகளுமா பொழிஞ்ச வாத்தியத்தை இப்படி மூளையில சாத்தி வச்சிருக்கியடா பாவி என்று அப்பாவின் குரலில் கேள்வி கேட்கும். இதனாலேயே அது வைக்கப்பட்டிருக்கும் திசையை திரும்பியே பார்க்க மாட்டான். சாலையில் நடக்கும்போது சிறு குழந்தைகள் ஊதாங்குழலை கையில் வைத்திருப்பதை பார்த்தாலே அடிவயிற்றில் குளுமையாக எதுவோ மேல் எழுந்து உடல் நடுக்கம் உண்டாகிவிடும். ஏதேனும் வேலையில் ஈடுபட்டால் நாதஸ்வர ஒலி கேட்பதில்லை. லேசான ஓய்வில் உடம்பு இருந்தால் மனசில் நாதஸ்வர ஒலி விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் ஓங்கி வளர்ந்து வளர்ந்து தானே நாதஸ்வரமாக மாறிவிட்டதாய் தோன்றும். அவன் பிறந்தபோது அந்த சந்தோஷத்தை கொண்டாட அவனது அப்பா தோடி ராகம் வாசித்ததாக அம்மா சொல்லுவாள். இப்பொழுதெல்லாம் அவன் தூங்கும்போது தோடி ராகத்தில் நாதஸ்வரம் அழுகை சத்தம் போல கேட்க ஆரம்பித்திருந்தது. திடீரென தூக்கம் கலைந்து எழுந்து பார்க்கும்போது நாதஸ்வரம் மூளையில் இருந்தது. சட்டென்று அதை பழைய சாமான்கள் வைக்கும் அறைக்குள் மாற்றி வைத்தான். மறுநாளும் அந்த அறைக்குள்ளிலிருந்து சத்தம் வர தூக்கமில்லாமல் வெறிக்க வெறிக்க அமர்ந்திருந்தான். காதுகளில் பஞ்சை வைத்து கொண்டு தூங்கினாலும் நாதஸ்வர ஒளி கேட்டபடியேதான் இருந்தது. காதுகளை அடைத்து கொண்டால் மனத்தில் கேட்பதையெல்லாம் தடுக்க முடியுமா என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவனுக்குள் தோன்றிக்கொண்டே இருந்தன. ஓசை உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்க வெளியில் காணும் எல்லாவற்றிலிருந்தும் அவன் விலகி ஓடிக்கொண்டிருந்தான். நாதஸ்வர ஒளி தினம் தினம் அவன் மனத்தை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க தூக்கமும் உணவும் இல்லாமல் தவித்தான். உடலும் மனதும் சோர்வாகி நிம்மதி இழந்து துயருற்றான். அதற்கு தீர்வு காண கும்பகோணத்தில் தனக்கு தெரிந்த ஆளிடம் சொல்லி நாதஸ்வரத்தை விட்டுவிடுவது என முடிவு செய்தான். அம்மாவுக்கு தெரிந்தால் குடும்பத்திற்கு குலதெய்வமாக இருக்கும் வாத்தியத்தை விற்பதற்காக மிகுந்த வருத்தமடைவாள். தளர்ந்த வயதில் வீட்டை விட்டே சென்றாலும் சென்று விடுவாள். அதனால் அம்மாவிடம் தனக்கு தெரிந்த ஒருவர் துணை நாதஸ்வரமாக கும்பகோணத்திற்கு கச்சேரிக்கு வர சொன்னதாக பொய் சொல்லிவிட்டு புறப்பட்டான். திரும்பி வரும்போது நாதஸ்வரத்தை குறித்து அம்மா கேட்டால் தொலைந்து விட்டது அல்லது திருடு போய்விட்டது என்று சொல்லவும் மனத்திற்குள் திட்டமிட்டான். கும்பகோணம்லாம் இறங்கு. பெரிய பாத்திரத்திற்குள் யாரோ பேசுவது போல இருந்தது. கண்ணை கசக்கினான். பக்கத்தில் இருந்தவர் இவனை இடித்தபடியே இறங்கினார். ஜன்னல் வழியே பார்க்கும்போது எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். தலையை உதறி சட்டென்று எழுந்து நாதஸ்வரம் வைத்த இடத்தில் பார்த்தான். 2 இரும்பு போல்ட்டுகள் மட்டும் கிடந்தன. நாதஸ்வரத்தை காணவில்லை. ஐயோ, நாதஸ்வரம்! நாதஸ்வரத்தை வாங்கி வைத்த பெரியவரின் முகத்தை யோசனை செய்து பார்த்தான். கண்ணாடி,
மாந்தளிர் நிற மேல் சட்டை எல்லாம் நினைவுக்கு வந்தும் அவர் முகம் நினைவுக்கு வரவில்லை. மாறாக அம்மாவின் முகமே நினைவுக்கு வந்தது. ஒரு பொய் சொல்ல நினைத்து அதுவே உண்மையாகிவிட்டதே. அவையம்பா, என்னை மன்னிச்சிடு என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டான். அது சாமிநாதனின் அப்பாவுக்கு நாதஸ்வரத்தில் ஆர்வம் துளித்தபோது அவனது தாத்தா நரசிங்கம்பேட்டை ரங்கநாதன் ஆச்சாரியிடம் செய்து வாங்கி வந்த நாதஸ்வரம். அப்பா உயிரோடு இருந்தவரை அதை தொடாத நாளில்லை. அந்த வாத்தியத்தின் ஒவ்வொரு துளைகளைச் சுற்றியும் படிந்திருக்கும் அப்பாவின் விரல் ரேகைகளுக்கு ராகங்கள் இதோ வந்தேன் ராஜாவே என்று பணிந்து வரும். ஓட்டுநரும் நடத்துனரும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். விசாரிக்கச் சென்றவன் சட்டென தயங்கி பின்வாங்கினான். நீ என்னடா என்ன விற்கிறது? நானே உன்னை விட்டு போறேன்னு போயிடுச்சோ என்று வாய்க்குள் முனகிக் கொண்டே பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தான். சட்டென உடல் எடையற்றதாக ஆனதைப் போல விடுதலை உணர்வு பெற்றவனாக நடந்தான். அப்பாவும் தாத்தாவும் இன்று கனவில் வரலாம். மனசு ஓயாமல் பிராண்டியது. அதனிடமிருந்து தப்பிக்க நாகேஸ்வரன் கோவிலுக்குள் நுழைய எத்தனித்தவன் அங்கிருந்து தவில் சத்தம் ஒலிக்கத் தொடங்க சடேரென மனம் மாறி சில தப்படிகள் தள்ளியிருந்த ஒரு திரையரங்கத்திற்குள் நுழைந்தான். படம் தொடங்கி 5 நிமிடம் ஆகியிருந்தது. இருட்டில் துழாவியபடியே முன்வரிசையில் இருந்த ஒரு சீட்டில் அமர்ந்தான். அருகில் இருந்தவனிடமிருந்து மது வீச்சம் அடித்தது. திரையில் நாயகனும் நாயகியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே அவர்களின் திருமணக் காட்சி வந்தது. பின்னணியில் நாதஸ்வரம் தவில் ஒலிக்க ஆரம்பித்தவுடன் சாமிநாதனுக்கு கால் விரல்களுக்கிடையில் ஈரப்பஞ்சால் நனைத்ததைப் போல இருந்தது. உடலில் சட்டென்று ஒரு விதமான குளிரை உணர்ந்தவனாய் கால்களை தூக்கி இருக்கையின் மேலே வைத்துக் கொண்டான். பாடல் இடையில் 2-3 பேர் திரையரங்க கதவை திறந்து வெளியே போகும்போது சரிந்து கிடந்த வெள்ளை நிறத்தூண் நிமிர்ந்ததைப் போல வெளிச்சம் வந்தது. சாமிநாதன் எழுந்து திரையரங்கை விட்டு வெளியே வந்தான். தெருவிற்குள் இறங்கி நடந்தான். ஒரு நீண்ட வேலிப்படல் முழுவதும் செம்பருத்தி செடிகள் கழுத்தை வளைத்து எட்டி பார்த்து கொண்டிருந்தன. நாதஸ்வரத்தின் அடிப்பாகமான அணைசுவை போலிருந்தன செம்பருத்தி பூக்களின் இதழ்கள். நீண்ட வரிசையில் மல்லாரி வாசிக்க நிற்கும் நாதஸ்வரக்காரர்களைப் போல தெரிந்தன செம்பருத்திகள். முதன்முறையாக மலர்களை பார்க்கும் குழந்தையின் பிரமிப்பு அவன் கண்களில் துலங்கியது. இதழ்களிலிருந்து வெளிவரும் மகரந்தங்கள் ராகங்களாக தோன்றின. மெல்ல அடியெடுத்து அருகில் சென்று ஒரு மலரை மெதுவாக தொட்டான். எங்கிருந்தோ ஒரு வண்டின் ரீங்காரம் மலைய மாரதத்துக்கான ஆலாபனை போல கேட்கத் தொடங்கியது. மெல்ல காற்று அடித்து செம்பருத்தி தண்டுகளை அசைத்தது. சட்டென்று ஒரே நேரத்தில் ஒன்று போல எல்லா செம்பருத்திகளும் மேலும் கீழுமாக அசைய உலகத்தில் உள்ள அத்தனை செம்பருத்திகளும் இந்நேரம் அசையுமோ என எண்ணினான். ஒவ்வொரு செம்பருத்தியும் ஒரு நாதஸ்வரம். எல்லாவற்றிலிருந்தும் நாதம் தழும்பி வழிகிறது. தனக்குள் புகும் காற்றையெல்லாம் கல்யாணியாக, தோடியாக, ஆபேரியாக, உசேனியாக என பல்வேறு ராகங்களாக உருமாற்றிக் கொண்டிருந்த மலர்களின் அசைவுகளைக் கண்டு அவன் உடல் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. இப்போது எல்லா நாதஸ்வரங்களிலிருந்தும் ஏக காலத்தில் ஒரே ராகம் கேட்கத் தொடங்க அப்படியே செம்பருத்தி செடியின் அடியில் தாங்க முடியாமல் மண்டியிட்டு அமர்ந்து, ஐயோ கடவுளே, என்னால் முடியலையே முடியலையே என்று கதறி அழத் தொடங்கினான். திடும் என பேருந்து நிலையத்தை நோக்கி ஓட்டம் எடுத்தான். நேர கண்காணிப்பாளரிடம் தான் வந்த பேருந்தை சொல்லி அது மறுபடியும் எத்தனை மணிக்கு வரும் என கேட்டு காத்திருந்தான். 2.5 மணி நேரம் கழித்து அதே பேருந்து வந்தது. நடத்துனரிடம் சென்று, சார், போன ட்ரிப்பில் சீர்காழியில் ஏறினேன். கூட்டமாக இருந்ததால் என் நாதஸ்வரத்தை ஒரு பெரியவர் வாங்கி லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சாரு. கும்பகோணம் வந்து பார்க்கும்போது நாதஸ்வரத்தை காணோம் என்று பரிதாபமான குரலில் சொன்னான். எதை, நாதஸ்வரத்தை காணுமா? சின்னதாக இருந்தாலாவது யாராவது குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம்.
அதை எடுத்துக்கிட்டு போய் யார் என்னங்க பண்ண போகிறாங்க? நடத்துனர் பயணச்சீட்டுகளை அடுக்கி கொண்டே சொன்ன பதிலில் அவனுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தது. சார், யாராவது நாதஸ்வர உரையோட இறங்குனதை பார்த்தீங்களா? சாமிநாதனின் கேள்விக்கு நடத்துனர் என்றார். சார், நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸ் வர்ற வண்டியில் யார் கையில் ஊதாங்குழல் இருந்ததுன்னு பார்க்கறதா என் வேலை? இப்போது கண்டக்டரின் குரலில் ஒருவித சலிப்பும் அசதியும் உயர்ந்திருக்க சாமிநாதன் அவரிடம், சார், அது நாதஸ்வரம் என்று சொல்ல நினைத்து விழுங்கினான். சற்று தள்ளியிருந்த ஓட்டுநர் அவர்களை பார்த்து கொண்டு அருகில் வந்து, என்னப்பா, காலையில் சீர்காழியில் ஓடி வந்து ஏறின ஆள் தானே நீ, என்ன விஷயம் என்று கேட்க சாமிநாதன் குரலை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அண்ணே, என் நாதஸ்வரத்தை பஸ்லையே வச்சுட்டேன்னு, கும்மாணத்துக்கு வந்து பார்த்தா காணுங்கன்னு. இந்த முறை சாமிநாதனுக்கு குரல் உடைந்து விட்டது. இல்லையே, நீங்க வெறுங்கையோட தானே ஓடி வந்து ஏறினீங்க, ஓட்டுநர் உறுதியான தொனியில் சொன்னார். சாமிநாதனுக்கு நெஞ்சில் அரைந்ததை போல் இருந்தது. இல்லைன்னு ஒரு பெரியவர் வாங்கி வச்சாரு என்று மறுபடியும் ஆரம்பிக்க ஓட்டுநர், யோ, எதுவும் இல்லாமல் வெறுங்கையோட தான் ஏறுனுங்கிற? நாதஸ்வரத்தோட ஏறி இருந்தா வேகமாக வெளியே வர்ற வண்டியில் ஓடி வந்து படியில் எப்படி தொத்தி இருக்க முடியும் என்று சொல்ல, காலையில் வீட்டில் புறப்பட்டதில் இருந்து பேருந்து நிலையம் வந்தது வரை நினைவை மீட்டி பார்த்தான். நாதஸ்வரத்தை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோமா என்று சந்தேகம் சாமிநாதனுக்கு முதன்முறையாக உண்டானது. உருமிக்கொண்டே நின்ற சீர்காழி பேருந்தில் ஏறி அமர்ந்தான். மாந்தளிர் நிற உடையணிந்து நாதஸ்வரத்தை வாங்கி வைத்த பெரியவர், தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் என எல்லோரையும் நினைவில் மீட்டி பார்த்தான். யார் முகமும் நினைவுக்கு வரவில்லை. சோர்வும் களைப்புமாக தெருவிற்குள் நுழைந்தவன் தூரத்தில் குண்டு பல்பு வாசலில் எரியும் தன் வீட்டை பார்த்ததும் ஆவேசமாக நடந்தான். அம்மா அடுப்பு ஊதி கொண்டிருந்தாள். அந்த ஒளி நாதஸ்வர வித்வான் சீவாளியை சரிபார்க்க ஊதுவதைப் போல சாமிநாதனுக்கு கேட்டது. வேகமாக ஓடி வீட்டின் மூளையை பார்த்தபோது அது அங்கே இல்லை. சாமிநாதனுக்கு தலை சுற்றியது. பேருந்தின் ஆரன் சத்தம் மண்டைக்குள் மாறி மாறி கேட்க தலையை சுற்றி சுவரோடு சரிந்து உட்கார்ந்தவனுக்கு உள்ளறையில் இருந்த சாமி படத்தின் முன்பு நாதஸ்வரத்தை அம்மா சாற்றி வைத்திருப்பது தெரிந்தது. ஏன்பா, எங்க போன? இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்றபடி அவன் கையில் தண்ணீர் சொம்பை கொடுத்தாள் அம்மா. அம்மா, நான் நாதஸ்வரம் என்று அவன் திணறி சொல்லத் தொடங்கும் முன்பே, நீ ராத்திரியில பயந்த குணம் கொண்ட மாரி வெறுங்கையாலேயே நாதஸ்வரம் ஊதுற, அப்புறம் ஓன்னு அழுவுற, அதனால தான் என்னமோ ஏதோ மகமாயின்னு சாமி இடத்துல கொண்டு போய் வச்சுட்டம்பா என்றாள். சாமிநாதன் முகத்தில் இரத்த ஓட்டமில்லாததைப் போல உறைந்து நின்றான். தம்பி, நான் மனசில் பட்டதை சொல்லட்டுமா? உனக்கும் நாயனத்துக்கும் விதிக்கல போல இருக்குப்பா. பேசாம யாருக்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்துருப்பா. அம்மா அப்படி சொன்னதும் சாமிநாதனுக்கு பொங்கி கொண்டு வந்தது. விழியோரங்கள் ஈரமாயின. நாதஸ்வரத்திலேயே அவனது பார்வை நிலைகுத்தி இருந்தது. சாமி அறையை நோக்கி சென்றான். தாத்தா அப்பா படத்திற்கு முன்பு இருந்த நாதஸ்வரத்தை எடுத்தான். அப்போதுதான் பிறந்த குழந்தையை தூக்கும் தகப்பனைப் போல நாதஸ்வரத்தை ஏந்தி மார்போடு அணைத்து கொண்டான். சீவாளியை எச்சில் படுத்தி உயிரோட்டிய பின் கண்ணை மூடி அடிவயிற்றிலிருந்து காற்று எடுத்து ஊதத் தொடங்கினான். அவனது கழுத்து நீண்டு கன்னங்கள் காற்று புகுந்த பலூனைப் போல உப்பின. ஆபேரி ராகத்தில் ஆலாபனை புது வெள்ளமாய் பாயத் தொடங்கியது. துடுக்கான சிட்டுக்குருவிகள் என அவனது விரல்கள் துளைகளின் மேலே அசைந்து கொண்டிருந்தன. ஒரு நடுக்கமோ தயக்கமோ இன்றி இம்மியும் விலகாத சுதியுடன் சரளமாக பொழிந்தது நாதம். தூரத்தில் இருப்பவர்களை கை நீட்டி அழைப்பதைப் போல பரந்த வெளியில் இருக்கும் மொத்த கீதத்தையும் வீட்டிற்குள் வரவேற்று கொண்டிருந்தது அவனது நாதஸ்வரம். அடர்ந்த வனத்தில் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆறு ஆங்காங்கே எதிர்ப்படும் பாறைகளில் பட்டு சிலிர்த்து கொள்வதைப் போல
சங்கதிகள் தெறித்து விழுந்தன. அடுப்பில் கிடந்ததை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்த தாயார் அதிர்ச்சியோடு நின்றாள். தான் பிரசவ நாளன்று அடைந்த மகிழ்ச்சியை திரும்ப ஒருமுறை மீட்டு தந்த மகனை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். நகுமோமு என்று சாமிநாதன் ஆரம்பிக்க வீட்டு வாசலில் கூட்டம் கூடிவிட்டது. சட்டென அந்த வீடு முழுவதும் நட்சத்திரங்கள் இறைந்து கிடப்பதைப் போல நாதம் வீட்டை நிறைத்தது. வளையாத பெரும் நாகத்திலிருந்து வளைந்த நெளிநெளியான குட்டி நாகங்கள் வெளியே வருவதைப் போல சங்கதிகள் வந்து விழுந்தன. வீட்டிற்குள் வந்த தெருவாசிகள் எல்லோரும் தெய்வ சந்நிதியில் நிற்பதைப் போல பரவசத்தோடு நின்றிருந்தார்கள். குழந்தைகள் சாமிநாதனை பார்த்து கைதட்டி கொண்டே இருந்தார்கள். மழைக்காலங்களில் ஈரமண்ணோடு அழுந்தி கிடக்கும் பன்னீர் பூக்களின் சுகந்தம் காற்றில் பரவியது. முன் அறிமுகம் இல்லாமல் மழைக்கு ஒதுங்கி நிற்பவர்களுக்குள் இனம் புரியாமல் உண்டாகும் சிநேக உணர்வு அக்கணம் அங்கிருந்த எல்லோர் முகத்திலும் துலக்கமாக தெரிந்தது. யாருக்கும் தெரியாமல் படரும் கொடி போல வாத்தியத்திலிருந்து வந்த நாதம் அங்கு நின்றிருந்த ஒவ்வொருவரையும் கட்டி போட்டது. ஜகமேலே பரமாத்ம எவரிதோ மொரலிடுது என்ற வரியை சாமிநாதன் நெஞ்சுருக வாசிக்கும்போது அவனது கண்களில் அனிச்சையாக கண்ணீர் கொட்டத் தொடங்கி மார்பில் இறங்கியது. பரமாத்மாவே, இந்த உலகத்தில் உன்னையன்றி யாரிடம் நான் முறையிடுவேன் என்று அர்த்தப்படும் அந்த வரியில் வீட்டிற்குள் நின்றிருந்த பலருக்கும் விழிகள் கலங்கின. தன்வயமான வாசிப்பில் ஒரு முறை வந்த சங்கதி மறுமுறை வராமல் கற்பனைகளை அள்ளி கொட்டிக்கொண்டே இருந்தான். மனதில் தோன்றுவதையெல்லாம் கைகள் ஜாலம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவன் மனமே கைகளாக மாறிவிட்டதோ என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றியது. இத்தனையும் இவ்வளவு நாளாக இவனுக்குள் தான் இருந்ததா என்பதைப் போல மொத்த கூட்டத்தினரின் முன்பும் அசராமல் வாசித்துக் கொண்டிருந்தான். நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. சாமிநாதன் வாசிப்பை நிறுத்தவே இல்லை. கனன்று எரியும் தீ ஜுவாலை போல அவன் உடலை நாதம் அசைத்தது. துளைகளின் மீது படர்ந்திருந்த விரல்கள் தக்கையாய் மாறி வேகம் இழுத்தன. பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவன் படபடத்து எரியும் சுடரை போல காட்சி தந்தான். அவனது உடம்பிலிருந்து வியர்வை அருவியைப் போல வழிந்தது. அவன் அம்மா ஒரு துண்டை வைத்து உடல் முழுக்க துடைத்து கொண்டே இருந்தாள். அவனது தொண்டை குழியில் காலையில் வைத்த குங்குமம் வியர்வையில் கரைந்து சிவப்பாய் வழிவதை பார்க்கும்போது தொண்டை பொத்துக்கொண்டு ரத்தம் வருகிறதோ என்று கூட்டத்தினரை நினைக்க வைத்தது. அம்மா அதை பதறிப்போய் துடைத்தாள். இது எதுவும் பொங்கும் புனலென பெருக்கெடுத்து கொண்டிருந்த அவனது வாசிப்பை நிறுத்தவே இல்லை.